Hi friends, இன்னைக்கு நம்ம என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். முட்டை மிட்டாய் அப்படின்ற ஸ்வீட் ரெசிபி தான் இது. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்லயும் சூப்பரான டெக்ஸ்சர்லயும் இந்த ஸ்வீட் ரெசிபி இருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். முட்டையில தான் செஞ்சோம் அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்லயும் டெக்ஸ்சர்லயும் இது இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க இந்த ஸ்வீட் ரெசிபியை வீட்லயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 6 முட்டைகள் எடுத்துருக்கேன். அதில் வெள்ளை பகுதியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 100 ml அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு இனிப்பு இல்லாத கோவா எடுத்துருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ சேர்க்க போகிறேன். ஒரு 20 பாதாமை ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு தோல் உரிச்சிட்டு அது நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல முட்டையில் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாமல் கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் உங்களுக்கு இந்த ரெசிபி கிடைக்கும். அடுத்ததாக ஸ்வீட் இல்லாத கோவா சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கெட்டிகள் இல்லாமல் இது ரொம்பவும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக நெய் சேர்த்துக்கலாம். 100 ml நெய்யில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி சேர்த்துக்கலாம். இது கடைசியாக நம்ம சேர்க்கறதுக்கு தேவைப்படும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இது இப்போ கலந்து விடும்போது இந்த ஸ்வீட்டோட ஸ்மெல் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அந்த ஸ்மெல் இப்போவே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வேக வைக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ இதை மிக்ஸை சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் கைவிடாமல் இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சு கிளற வேண்டாம், முட்டை சீக்கிரமாக வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 8 நிமிஷம் போல் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இது மாறும். இந்த அளவுக்கு ஆன பிறகு இது நம்ம இப்போ கேக் டீனுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் நெய் தடவிக்கிறேன். இதுக்கு மேலே பட்டர் ஷீட்டையும் வச்சுக்கலாம். பட்டர் ஷீட் மேலேயும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் மிக்சரை இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ லேசாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நல்லா பொடியை நறுக்கி வச்ச பாதாமை சேர்த்துக்கலாம். பாதாம் இல்லைன்னா முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 35 மினிட்ஸ் அளவுக்கு 180 டிகிரியில் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். அவன் இல்லைனாலும் குக்கரில் இதே மாதிரி 35 to 40 மினிட்ஸ்க்கு குக்கரில் வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கூல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. மேலே ப்ரௌன் கலரில் வந்துருச்சுனாலே சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ் பெரியவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.